நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். நான் நம்புகிறேன் இன்றைக்கு முதல் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். நிறைய பேர் நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் துணையாய் நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வேலை ஸ்தலத்துல ஆண்டவர் துணையா நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்களை எதிரியினுடைய காரியத்துல ஆண்டவர் துணையாய் நிற்கிறதை பார்க்க போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கேஸ்ல கர்த்தர் துணையாய் நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதை நான் நம்புகிறேன். உங்களுடைய கண்கள் காண போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் துணையாய் நிற்கிறதை நான் நம்புகிறேன். விசுவாசிங்கள், கர்த்தர் துணையாய் நிற்கிறதை. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் காண போகிறது. இயேசுவே, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நீர் என்ன செய்யும் என்றால் துணையாய் நில்லும். சோ ஆண்டவர் நமக்கு துணையாய் நிற்கும் போது நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். கர்த்தர் துணையாய் நிற்கும் போது நம்ம வெட்கப்பட்டு போட்டோம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நன்றாய் நீங்கள் கவனிக்கணும். சில நேரத்தில் மற்றவர்களுக்கு முன்பாகவே நம்மளை தாழ்த்துறது மாதிரியே நமக்கு தெரியும், நம்மளை விட்டு கொடுக்கிற மாதிரியே தெரியும், நம்ம கூட இல்லாதது மாதிரியே தெரியும். ஆனா எப்ப அவருடைய கிருபை விளங்கும் அப்படின்னா முடிவிலே, கடைசியிலே. சில நேரத்தில் ஆண்டவர் அந்த ஃபினிஷ், அந்த கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளை விட்டுருவாரு. ஆனா அந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் செய்வாரு. அது தீமைக்கு இல்லை, அது நன்மைக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கண்ணு நம்ம மேல படக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி பண்றாரு. புரியுதுல்ல? நமக்கு சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஐயோ ஆண்டவரே, அவன் முன்னாடி இத்தனை பாடுபட்டு இத்தனை அடி வாங்கி அங்கேயும் இங்கேயும் கிழிஞ்சு அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கீங்களே. அவன் முன்னாடி, அவன் இன்னைக்கு எங்க இருக்கானே தெரியல, அவன் முன்னாடியே நான் நடத்தி இருக்கலாமே. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், இன்னைக்கு நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கேன். ஆனா அவன் பார்க்குற அளவுக்கு நான் இல்லை, அவன் எங்கேயோ போயிட்டான், அவனுக்கு தெரியல. அவன் முன்னாடி நான் கஷ்டம் தான் பட்டேன். இல்ல சில நேரத்தில் மனிதனுடைய கண்கள் நம்ம மேல விழாதபடிக்கு ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை தாழ்த்துவாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளை உயர்த்தும் போது எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அதை போல எப்போ சந்தோஷப்படணுமாமா? சத்தமா சொல்லுங்க. தாழ்த்தும் போது நம்ம சந்தோஷப்படணுமாமா? அல்லேலூயா.